என்றார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஆத மரீலன், ஒருவர் நோய் விசாரிப்பதற்காக செல்கிறார், ஒருவரை சென்று நோய் விசாரிக்கிறார், அல்லது அவ்ஸார அஹல்லஹு ஃபில்லாஹ், ஒரு நண்பரை சந்திக்கிறார், அல்லது ஒருவரை நோய் விசாரிக்கிறார், ஃபில்லாஹி, இந்த நண்பரை சந்திப்பது எதற்காக? அல்லாஹுடைய விஷயத்தில், அல்லாஹுக்காக உன்னை நான் நேசிக்கின்றேன் என்ற அடிப்படையில் இரண்டு நண்பர்கள் சகோதரர்களாக இருக்கிறார்கள், சென்று விசாரிக்கிறார். இப்படி விசாரிச்ச ஆரம்பிச்ச உடனே, அல்லது ஒருவரை நோய் விசாரிப்பதற்காக ஒருவர் சென்றவுடன், நாதாஹு முனாதின், அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் இவரை அழைக்கிறார். நமக்கு காது கேட்காம இருக்கலாம், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் உண்மை. அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர், ஒரு வானவர் நம்மை அழைக்கிறார். நம்மை அழைத்து அவர் சொல்கிறார், அன்திபுத, நீ நல்லவனாகிவிட்டாய். அன்திபுத, இந்த விஷயத்தை செய்ததினால் ஒரு சகோதரத்துவத்தை பேணுவதை பற்றி இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு நோயாளியை நலம் விசாரித்தலை பற்றி சொல்லப்படுகின்றது. அன்திபுத, நீ நல்லவனாகிவிட்டாய். வதாப மம்ஷாக, உனது நடைமுறை நல்லதாகிவிட்டது, உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய இந்த அணுகுமுறை நல்லதாகிவிட்டது. வதபவ்வஅத மினல் ஜன்னதி மன்சிலா, இப்போதே நீ இங்கு இருக்கும் போதே சொர்க்கத்தில் ஒரு இடத்தை நீ முன்பதிவு செய்து கொண்டாய். இதை ஒரு வானவர் பேசுறார். வதபவ்வஅத் மினல் ஜன்னதி மன்சிலா, இப்போதே சொர்க்கத்தில் ஒரு இடத்தை நீ முன்பதிவு செய்து கொண்டாய் அல்லாஹ்விடத்தில் என்று இந்த வானவர் அந்த அடியாருக்காக பிரார்த்திக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதியில் 2000